ஹாய் கைஸ், குட் மார்னிங். டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து காலையில் 12:30 2:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 3:30 5:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் நைட்டு வந்து 7:30 9:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? இந்த ஸ்லாட் எதுக்குன்னா லைவ் டேரட் கார்ட் செஷனுக்கு, இல்லைன்னா கால் செஷனுக்கு. கால் செஷன் 1.5 ஹவர்ஸ்க்கு 1500 rupees. ஓகேயா? லைவ் டேரட் கார்ட் செஷன் ஃபுல் ரீடிங்க்கு லைவ் செஷனுக்கு 2500 rupees. இந்த லைவ் செஷன் டேரட் கார்டு இல்லாமல் ரெக்கார்டட் ரீடிங் கேட்குறீங்க. ரெக்கார்டட் ரீடிங் ஃபுல் பர்சனலோ இல்லை ஃபுல் ட்வின் ஃப்ளேமோ வேணும் அப்படின்னா 2000 rupees ஆகும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கார்டட் ரீடிங்க்கு உங்கள் ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீடிங்கை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே? ஸோ கோச்சிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கேட்குறதில்ல. இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபேமிலின்னு ஒன்று உருவாக்கிட்டோம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எமோஷனல் ஹீலிங் வேணும், எங்களுக்கு ஒரு கோச்சிங் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காகவே அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்காகவே கோச்சிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோச்சிங்கை இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கும் அஸ் யூஷுவல் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓகே? உங்கள் பர்சனோட மெசேஜ் வந்து ஸோ இந்த 8 of Cups அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மூன் ஃபேஸ், அந்த மூணுங்கிறது நைட்டு, அதுலேருந்து சன்னு, அந்த இப்போ இந்த கார்ட்லேயே பாருங்கள் 3 இருக்குது, சன்னும் இருக்குது. ஸோ சன்னுக்கு அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. ஸோ அப்போ அந்த நைட்லேருந்து டார்க்னஸ்லேருந்து லைட்டுக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ தட் பர்சன் இஸ் வாக்கிங் அவே ஃப்ரம் வாட் டஸ் நாட் சர்வ் தி ஹையஸ்ட் குட். அவங்களோட ஹையஸ்ட் குட்டுக்கு எதெல்லாம் சர்வ் பண்ணலையோ, அவங்க எனர்ஜி எதெல்லாம் ட்ரெயின் அவுட் பண்ணுதோ, சூழ்நிலையாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையில்லாத வீட்டில் சேர்ந்துருக்க கச்சடா பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு க்ளோஷருக்கு கொண்டு வராங்க. அவங்க வந்து வாக்கவே பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒழிச்சு கட்டுறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ், இது எப்படி சொல்கிறது, இன்செக்யூரிட்டிஸ், இதுக்கெல்லாம் பதில்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரோட ட்ரூ கலர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ட்ரூ கலர்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்பட்டுட்டு, சோகப்பட்டுட்டு, அழுதுகிட்டு அந்த மாதிரிலாம் எனர்ஜியை வீண் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க இவ்வளோ தானா அப்படின்னு சைலண்ட்டாக மூவ் அவுட் ஆகுறாங்க. மூவ் அவுட் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன ஆம்பிஷனோ, அவங்க டெஸ்டினி என்னவோ, அவங்க ட்ரீம்ஸ் என்னவோ, அவங்க டீப் டிசையர்ஸ் என்னவோ, அதை அடையிறதுக்காக மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக அடையவும் செய்வாங்க. அதுக்காக இன்னர் ஒர்க் செய்கிறாங்க. ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட மெசேஜ்.